Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா. Hey. Hey. Govinda. Hey. Campa தான் ஆச்சு தருங்க. நீங்க பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி சாம அடி போட்டு பொழுதுதான். நேதிக்கு பார்த்த கூப்பர் காண்டி அவன் போய் பொழுதுதான். அங்க ஆனா பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீ ஹெட் டு டோ போலீஸ் சாப்பிடுங்க பாடி வெல்னஸ். ஹிடன் ஜெம்ஸ் அண்ட் ரஃப் டைமண்ட்ஸ் இன்னைக்கு அதுதான் சப்ஜெக்ட். நேத்திக்கு ஹிடன் ஜெம் கூப்பர் கான்லி உங்களோட ஆக்ஷன்ல வேற நீங்க எடுத்திருந்தீங்க சிஎஸ்கேக்கு. ஷவுட் அவுட் டு எஸ்ஏ பிகாஸ் உங்களோட டீம்ல இருந்து அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணி இல்ல இவன் எடுங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி இருக்கான்லாம் டயலாக் விட்டீங்க. இன்ஃபேக்ட் எஸ்டர்டே the way he batted he really did look like left handed Steve Smith. Thanks Alex. கூப்பர் கான்லி சொன்ன மாதிரி ஹிடன் ஜெம் நம்ம ஆக்ஷன்ல சொன்ன ஹிடன் ஜெம் கூப்பர் கான்லி எடுங்கன்னு சிஎஸ்கே கிட்ட நான் சிஎஸ்கே டீம் எடுத்திருந்தேன். நானும் அந்த எஸ்ஏ தான் எடுத்தோம். கடைசியில பார்த்தா நேதி பார்த்தா குஜராத் டைட்டன் இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு வந்து சமனா காட்டான் பஞ்சாபுக்கு. வட குரூஷன் கட்சியில ஈஸியா இருந்த மேட்ச் ஒரு மாதிரி தடவி வின் பண்ணாங்க. பட் சூப்பர் நான் தில்லி துருனான் பிளேயர் என்ன பிடிச்ச கூப்பர் கான்லின்னா கவலையப்பட மாட்டேங்கிறான். வாட் அபவுட் சமீர் ரிஸ்வி டுடே? நேத்திக்கு வந்து கூப்பர் கான்லி பத்தி பேசினா இன்னைக்கு சமீர் ரிஸ்வி வாட் ஆர் நாக். ஃபர்ஸ்ட் 0 of 8 சீக்காம. அதுக்கப்புறம் ஐ திங்க் it was 2 of 10 or something. அங்கேருந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு ஷாட் அடிச்சான் ஓவர் தேர்ட் மேன் நாட்கே ஒரு 6 அடிச்சான். அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிடன்ஸ் லாஸ்ட் இயரோட லாஸ்ட் மேட்சும் இதே மாதிரி ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடி இருந்தான். 58 நாட் அவுட் ஆர் சம்திங் ஆஃப் 28 பால்ஸ். 50 நாட் போன மேட்ச் லாஸ்ட் மேட்ச் டோர்னமெண்ட் லாஸ்ட் இயர் 50. சிடிஎஃப்எஸ் என்ன தெரியுமாச்சு ஆக்சுவலா நல்லா பண்ணினாங்க. எல்எஸ்ஜி சூப்பரா பண்ணாங்க. 26 போல அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கிள் பண்ணினாங்க. அந்த நாட்டிய வந்து திபு பேஸ் போடுறேன் 150 சொல்லிட்டு அந்த ரேம் ஷாட் விட்டான் பாருங்க. ரேம் ஷாட் விட்டா அந்த பால் பட்டு அப்படியே நேரம் 6 போயிடுச்சு. அந்த ரேம் ஷாட்ல போட 6 தான். அதுக்கப்புறம் என்ன அடுத்த ஓவர் ஷபாஷ் பண்ணுவாங்க போலிங்கு. அங்கெல்லாம் போட்டு அடிச்சா ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் பின்னிட்டு once he crossed 50 கட்சி 6 கூட பார்த்தல கவலைப்பட மாட்டேன் போனா. See in all fairness Samir Rizvi played very intelligent cricket and most important is stumps. அவன் ரொட்டேஷன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே நான் ஸ்டெப்ஸ் கைட் பண்ணிட்டே அவனை போட்டேன். அது ரொம்ப நாளா எங்க தெரியுமா அப்புறம் எல்எஸ்ஜிக்கு ஏண்டா ஒரு மேட்ச்ல 4 bowler வச்சு ஆட முடியுமாடா? என்னடா டீம் சொல்லுங்க. சீகா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 4 bowler விடுங்க சீகா. என்ன சீகா உங்களோட குதிரை ரிஷப் பண்ணிட்டு போய் துபுன்னு ஓப்பனிங் வராரு. என்ன சீகா why would you change? எனக்கு என்ன புரியலனா எல்எஸ்ஜி லாஸ்ட் இயர்ல they had a successful formula only for their batting. அதுவும் அவங்களோட டாப் 3 which was மிச்சல் மார்ஷ், ஏடன் மாக்கரம் and நிக்லஸ் பூரன். ரிஷப் பண்ட் அடிக்கல 27 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் he himself went 1 down and he got 100. ஓகே ஃபைன். அட்லீஸ்ட் நம்ம என்ன இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே 1 down தான் வருவாரு. 2 downல வந்து நிக்லஸ் பூரன் மேபி வருவாரு. அந்த மாதிரி தான் இருக்கும். Why would you disturb that partnership which has gotten you close to about 800 or 900 runs last year? What thinking is it, Chica? I don't understand certain teams thinking. அது ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல வந்து ஒரு மெயின் கோச் வந்து அவன் பேர் என்ன ஜஸ்டின் நாய்டு. ஸ்ட்ராட்டஜிக் கோச் கேன் வில்லியம்சன். உள்ள டாம் மூடின்னு ஒரு கோச் உட்காந்துருக்கான். அது தவிர்த்து இன்னொரு வெள்ளக்கார கோச் உட்காந்துருக்கான். அது தவிர்த்து போலிங் கோச் அருண் இருக்கான். சரி இவங்கெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டீங்கடா? ரிஷப் அது ஓப்பனிங் ஆடுறது உங்க ஸ்ட்ராட்டஜிடா? மட்டமான ஸ்ட்ராட்டஜி இது. இவ்வளவு கோச்சஸ் இருக்காங்க. டாம் மூடி ஒரு ஹெட் கோச், டாங் ஒரு ஹெட் கோச், கேன் வில்லியம்சன் கோச், பிஆர் ஒரு கோச், இன்னொரு கோச். என்ன what is it? I mean, what is the idea behind that decision? ரிஷப் பந்த் எதுக்கு ஓப்பனிங் வரணும் புரியவே இல்லை எனக்கு. நீங்க அதே மாதிரி திருப்பி ஆயுஷ் பௌத்வானி போய் அனுப்புறீங்க. அவன் அப்படியே 11 எடுத்து போட்டான். நீ கேட்டா பௌத்வானிக்கு இது வரைக்கும் சொல்லுவேன். நீ அவன் 1000 மாசத்துக்கு அடிப்பான்டா ஒண்ணு. அவன் அடிச்சுனா ஒரு மாதிரி பாத்தியா சிகா சொல்லு பாத்தியா 50 அடிச்சுட்டான். அட போட
அல்வாவா எடுத்து போனான் நட்டு வந்து. And what I don't understand is I'm total batting order disrupted. Bowling disrupted. In all fairness, DC No, Chika, that bowling was see the bowling was disrupted outstanding. because the bowling was disrupted because of their batting failure, Chika. அவங்க இவ்வளவு ஃபெயில் ஆனதுனால they had to bring in Shabas instead of Digvesh Rathi. ஒரிஜினல் பிளான் படி டிக்வேஷ் ரத்தி தான் அவங்களோட வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்திருப்பாங்க. நல்ல bowling அட்டாக் Chika ஆக்சுவலி. அந்த 4 ஃபாஸ்ட் bowler எஸ் நீங்க சொல்லலாம் நாட்கியா லாஸ்ட்ல அடிச்சிட்டாங்கன்னு, பட் அந்த மீடியம் பேஸ் நோக்கியா என்னைக்குடா கடைசியா ஐபிஎல் நல்லா bowling போட்டிருக்கான்? You tell me when has he bowled well last in T20? ஆதி காலம் போட அந்த காலத்துல அந்த துபாயில் ஆடுவாங்க தெரியுமா, அப்போ ஒரு ஸ்பெல் போடுவான் ஞாபகம் இருக்கு அந்த 20 and 21ல லாஸ்ட் 4 years சான்ஸே கிடையாது. அவன் போடுற என்ன அவன் என்ன பேஸ் தட் பாய் பிரின்ஸ் யாதவ் என்ன சூப்பரா bowling போடாம சூப்பர். Even Mohsin Khan bowled really well. Shami bowled really well. Mohsin Khan bowled brilliantly. Mohsin Khan was brilliant. Prince Yadav was brilliant. Shami was brilliant. நோக்கியா கேம் அல்வா மாதிரி குடுத்து போனா, ஷபாஸ் வந்து அல்வா மாதிரி குடுத்து போனா, இந்த 2 அல்வா போட்டு கொடுத்து பாதாம் அல்வா ஆயிடுச்சு. ஒரு கோதுமை அல்வா, ஒரு நெல்லை அல்வா, திருநெல்வேலி அல்வா, 2 அல்வா சேர்ந்து ஒரு பாதாம் அல்வா கொடுத்துட்டு மேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுல இதுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி கோச்சுன்னு ஒரு பேர் வர சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜி கோச் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியாது எனக்கு, இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது எனக்கு. பட் இன் ஆல் ஃபேர்னஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் போல் பிரில்லியன்ட்லி. எனக்கு இந்த பெஸ்ட் பார்ட் என்ன அன்னைக்கு நீ பார்த்தனா செகண்ட் இன்னிங்ஸ் பிரின்ஸ் யாதவ் போல வரைக்கும் ஒரு 12th 13th ஓவர் மூவ்மெண்ட் இருந்தது. சம மூவ்மெண்ட் யூஸ்வலா 4 ஓவர் மேல இருக்காது. இன்னைக்கு சம பிரின்ஸ் யாதவ் ஒரு லிமிட்டட் அபிலிட்டிஸ் என்ன பிரில்லியண்டா bowling போட்டான். அதை I think that boy is really talented. No, I'm just saying Nokia should have followed him and said line and leg put the movement. Line and leg put the. Suppose they had got 2 more wickets at the stage, Ani. DC could have struggled. Let's understand. Yeah, the release. But அங்கதான் I will give a little more credit. நீங்க சொல்ற மாதிரி I don't think they bowled badly, Chika. I thought it was more very good batting. அந்த 2 பேரும் செமையா ஆடினாங்க Chika. அந்த சிச்சுவேஷன்ல பானிக்கால Chika, ரிஸ்வி அண்ட் ஸ்டப்ஸ். ஈவன் தோ the run rate நீங்க பாத்தீங்கன்னா 5 runs ஒரு ஓவர் தான் ஆடினாங்க. அவங்க பவர் பிளேல வந்து ரொம்பலாம் அடிக்கல, பவர் பிளேக்கு அப்புறம் கூட ரொம்பலாம் அடிக்கல. ஆனா செமையா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வெயிட் பண்ணாங்க. அந்த ரிஸ்வி எங்க பாராட்டணும்னால செம கிரிக்கெட்டிங் ஐக்கியூயா. நம்ம எவ்வளோ வந்து பவர் ஹிட்டிங் பத்தி பேசுறோம் அண்ட் டேலண்ட் பத்தி பேசுவோம், பட் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சப்ஜெக்ட்ஸ் கிரிக்கெட்ல வந்து கிரிக்கெட்டிங் ஐக்கியூ. நோயிங் சரி இப்பவே ஷமிய 4 ஓவர் முடிச்சிட்டான் ரிஷப் பண்ட். அது வேற எனக்கு புரியல ரிஷப் பண்ட்டுக்கு எதுக்கு. ஓகே மேபி he wanted to break that partnership and that is okay. அது வந்து இட்ஸ் a 50-50 மூவ். ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா சூப்பர், அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிடுச்சுன்னா they would have been 40 for 5 அங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆல. அங்கதான் ஐ திங்க் ரிஸ்வி அண்ட் ஸ்டப்ஸ் வந்து they played Shami out, they played those medium pacers out. அதுக்கப்புறம் they waited for Shabaz. they knew 4 ஓவர் யாராவது போட்டே ஆனோம், ஷபாஸ் போடணும் இல்லாட்டி மாக்ரம் போடணும். அந்த 2 ஓவர்ல நீங்க பாருங்க 29 runs அடிச்சிட்டாங்க. So I think Rizvi's smartness won them the game. Cricketing IQ 100%. I agree with you completely. Hats out to the boy Rizvi. Intelligent cricketer, intelligent கரெக்டா சூஸ் பண்ணா. யார் அடிக்கணும் பாருங்க டேவிஸ். கட்சியில 149 ஸ்ட்ரைக் ரேட், 148.9 149. ஸ்டார்டிங் முள்ள ஆனா நீ சொன்ன மாதிரி வெயிட்டட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. பெஸ்ட் bowlers விட்டுடு ஆடி விட்டுடு யூ நாட் ஏபிள் டு கெட் தம். ஏன்னா மோசின் கான் செமையா bowling போட்டான். மோசின் கட்சியில அவன் அனாலிசிஸ் பாரு, ஹார்ட்லி ஒண்ணுமே கொடுக்கல, எல்லாரும் நல்லா bowling பண்ணான். இவன் என்ன வெயிட் பண்ணாங்க. ஷபாஸ் ரஹ்மான் ஒரு கோழி இருக்குது நம்மளுக்கு கொக்கரக்கோ போன ஒரு கோழி இருக்குது ஷபாஸ். மாக்ரம் ஒண்ணு இருக்குது. இந்த 2 பேரையும் போட்டு சாத்திக்கலாம் கரெக்டா. மாக்ரம் டங்குன்னு ஒரு 6 விட்டான். இந்த கொக்கரக்கோ போச்சு இந்த பெப்பர் மாக்ரம் பூச்சி அடிச்சிட்டான் போட்டு கரெக்டா. நீ சொல்றது கிரிக்கெட் ஐக்கியூன்னு, இதுதான் கிரிக்கெட் ஐக்கியூ. கரெக்டா சொன்னேன். அதுக்கு மேல ஒண்ணு பெப்பர் ஒரு கேப்டன் வேற இருக்கான் அவனுக்கு. அது வேற அவனுக்கு அவனுக்கு கொடுங்க என்ன கொடுங்க பெஸ்ட் ஆனாப்பா ஓகே தான்ப்பா வந்து போட்டு அவங்க ஒரு 5 ஓவர் எக்ஸ்ட்ரா ஓடிட்டாங்க. வைட்லயே ஒரு 5 ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டாங்க அவங்க. நீ என்ன டேய் நோக்கியா, இந்த பேஸ் எல்லாம் இந்த பாஜெல்லாம் இங்க நடக்காது கண்ணா. டுடேஸ் கிரிக்கெட் லைன் லெங்க் இன்டெலிஜென்ஸ் ஸ்டஃப் இஸ் கோயிங் டு வொர்க். அவனோட ஓ நாள் லுங்கி இங்கிடி என்ன மாதிரி எடுத்தான் பாரு விக்கெட்ட. அவன் பேருன்னா அந்த நம்ம ஆளு பூர்ண நட்சத்திரம் சும்மா நிக்கலஸ் பூரா விக்கெட் ஆல்ரெடி அப்படி போடுதான். அவன் கரெக்டா பிராவோட்டேன்னு கத்துனான். அது பிராவோ ஒன்லி டாட் ஹிம் வாட் டு டு, எப்படி போடணும் அதே ஆக்ஷன் இப்படி சோறணும் அதே ஆக்ஷன் தான் பால் அப்படி உள்ளது டிங்கு கரெக்டா யாக்கா லைட்ல போட்டான்.
இன்னும் எங்க தெரியுமா விட்டாங்க எல்எஸ்ஜி, அவங்க ஏதோ ஒரு மாதிரி சமாத் நல்லா ஆடினா, அதுக்கப்புறம் அந்த மூகஸ் சமாதும் சரி, அந்த முகுல் ஜோதி ஏதோ ஒரு ரிவைவ் பண்ணாங்க. கடைசியில 4 விக்கெட் தொப்புன்னு காட்சி. அந்த ஃபாலோ விக்கெட்ஸ் பார்த்தா 138 for 6 வரைக்கும் எடுத்துன்னு போயிருக்காங்க. 7 138, 8 140, 9 141, 10 141. So 4 விக்கெட் சும்மா இன் மேட்டர் ஆஃப் 4 balls 5 balls முடிச்சு போயிட்டாங்க. இன் மேட்டர் ஆஃப் 6 balls நீங்க பாருங்க 17.3, 18.4, 7 balls, 4 wickets in matter of 7 balls. If the score had come to 165 or 170, they could have easily made, because that boy Samath was also playing very well. And the hard in the thing could have been different. Probably I'm not saying they won the match. You know the 26 for 4 bowling part of Samaya Pandit Samath nalla aadina. Yeah, but good to see Nattu bowling well. திருப்பி அவர் வந்து good to see him come back to form. Actually, he's had a tough couple of years. Last or couple of years actually Natarajanoda. Hey Nattu. நல்லா போட்டான், சூப்பரா இன்னைக்கு போட்டான். செமையா bowling போட்டான். That gives Delhi lot of options, Chika. இப்போ அதனாலேயே வந்து இல்ல அவங்களுக்கு வந்து they can play around with their lineup. Mukesh Kumar ahead of Akibdar Nabi, but it worked out. Mukesh Kumar Kamchari இன்னைக்கு நியூ பால். I thought the wicket also helped the medium pacers, Chika. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்டிங் விக்கெட்டா கொடுத்தாங்க, where the medium pacers had good swings. Yeah. Bounce இருந்தது எல்லாமே. But then you have to understand both the side medium pacers நல்லா போட்டான். பட் ஒரு ரெண்டு சைடுல என்னாச்சு, இங்க நம்ம நோக்கியா கோல் விட்டாரு, பெப்பேன் அவர் விட்டாரு கோல், அப்புறம் டப்பர் ஷபாஸ் அதுல வந்து அவர் ஒரு அப்பாட்ட கருவால கொடுத்தா நாங்க முடிச்சாங்க. ஆக்சுவலி மேட்ச் காட் ஓவர் பிகாஸ் ஆஃப் ஷபாஸ் அஹமத்ஸ் ஓவர் அண்ட் மாக்ரம்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் அவன் செமையா செட் ஆனி சொல்ற மாதிரி ஐ தாட் ரிஸ்வி பிளேட் வெரி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ ஹேவ் டு கிவ் லாட் ஆஃப் கிரெடிட் டு ஸ்டப்ஸ். ஸ்டப்ஸும் என்ன பண்ணா, எப்பெல்லாம் அடிக்கும்போது ஷார்ட் பால்லாம் போட அடிச்சு தான் கரெக்டான ஸ்ட்ரைக் கொடுத்தீங்கன்னா சரி. அந்த பார்ட்னர்ஷிப் பாரு மச்சான், 26 இது லாஸ்ட் இயரும் இதே மாதிரிதான் எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி வச்சாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா. இதே மாதிரிதான் வந்து டிசி வந்து 30 for 4 இருந்தாங்களோ இல்லாட்டி 40 for 4 ஏதோ இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் ஒரு பொலம் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அந்த அசுதோஷ் சர்மா விப்ராஜ் ஞாபகம் அதான்ப்பா எல்எஸ்சிக்கு வந்து அப்புறம் அவர் உட்காந்து அப்படின்னா பாக்கணும். அங்க உட்காந்து ஸ்டேடியம் ஒன்னா பாக்கணும். எனக்கு என்ன பண்ண நீ கனி ஆன்சர் மீ திஸ் क्वेश्चन. எதுக்கு 5 கோச் வேணா நீ? அதுவும் எல்லாம் டாப் ஃபெலோ கோச்சஸ். சீக்கா எல்லாம் 5 கோச் வச்சு நீ என்னத்துக்கு சீக்கா? அது 5 கோச்சை விடுங்க சீக்கா. அந்த 5 கோச் வச்சுன்னு ஏயா 90,000 ஆல்மோஸ்ட் 90 ரன் அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1000 ரன்ஸ் அடிச்சாங்க. மிச்சல் மார்ஷும் ஏடன் மார்க்ரமும் ஓபன் பண்ணி பொழந்தாங்க. வின் பண்ண பாதி மேட்ச் ஏன்னா அந்த டாப் 3 மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், நிக்லஸ் பூரான் they were in contention till the end only because of those 3. அத போய் நீங்க உடைப்பீங்களா? எதுக்கு இது? ரொம்ப பயங்கர ஸ்ட்ராட்டஜிப்பா. ஒண்ணுமே புரியல உலகத்துல, ஏதோ நடக்குது, எதுவோ நடக்குது. இப்ப எப்படி ஆட போறாங்க தெரியல. போலரும் கிடையாது இவங்களுக்கு, இதுவும் கிடையாது, பேட்ஸ்மேனும் கிடையாது. நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அவங்க பேட்டிங் டூ டிபெண்டன்ட் ஆன் பூரன், டூ டிபெண்டன்ட் ஆன் மார்க்ரம், டூ டிபெண்டன்ட் ஆன் வாட் யூ கால் இது டாப் 3 4 ரிஷப் பந்த். இல்லன்னா அவங்க பேட்டிங்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ எல்எஸ்ஜி பேட்டிங் எடுத்து காமிப்பா ப்ரொடியூசர், நீ போடுப்பா. மார்ஷ் வந்து செம்ம பட்டா பாகியம் படாட்டி லேகியம். ரிஷப் பந்த் நம்பர் 4 எஸ் போன வருஷம் ஒரு நாள் தான் அடிச்சான். ஏடன் மார்க்ரம் நாட் பேட். அதுக்கப்புறம் நீ பார்த்தா எல்லாம் பூரன், அதுக்கு மேல முடியாது அவங்களுக்கு. யூ see that batting lineup, very ordinary batting lineup, very ordinary batting lineup, powerful batting lineup. Chika Abdul Samadலாம் நல்ல பிளேயர் என்ன சிக்கா? போடா நீ ஏதாவது சொல்ல போறா நீ எல்லா கட்ட பவர்ஃபுல் பிளேயர். இது தப்பான லைனப் பாடுறாங்க சீக்கா. they should open with Markram and Marsh, play Pooran at 3, play Rishabh Pant at 4. ரிஷப் பண்ட் வந்து அதுக்கு மேல அனி மீதெல்லாம் அதுல மார்ச் பண்ணா பேக் அனி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். யூ see compare them with other sides. ஒரு 6 வரைக்கும் சாலிட் பேட்டிங், இங்க 6 வரைக்கும் சாலிட் ஒன்னும் சொல்ல முடியாது. அப்துல் சமாத் போன வருஷம் ஒன்னும் பண்ணல. நீ லெட்ஸ் பி வெரி ஹானஸ்ட். பாத்தீங்கன்னா ஏதோ ஆடி அம்மா ஒரு நாள் அடிப்பான். இந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி தான் இதெல்லாம் வச்சு நீ சொன்னா ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. நோ சான்ஸ். ரிஷப் பந்த் போன வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள், ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்கான். அண்டர்ஸ்டாண்ட். ரிஷப் பந்த் ஐபிஎல்லையும் அவ்வளவு பிரமாதம் பண்ண லாஸ்ட் 2 years. வேற இங்க சைட்ல பார்த்தனா இவங்களுக்கு பார்த்தா அவங்க போலிங் பாரு என்ன மாதிரி பேலன்ஸ் போலிங். அன்னைக்கு சொன்ன தெரியுமா இவங்க அனாலிசிஸ், டெல்லி அனாலிசிஸ்ல என்ன பேலன்ஸ் பாருங்க போலிங்ல எல்லாம் வச்சிருக்கான் பாரு. உனக்கு வந்து எவன் போனாலும் போடுறான் போலிங். அவன் நெங்கிடி இருக்கான், அக்ஷர் பட்டேல் இருக்கான், விப்ராஜ் இருக்கான், குல்தீப் யாதவ் இருக்கான், நட்பு இருக்கான், முகேஷ் இருக்கான். சூப்பரா பண்ணாங்க, நல்லா பிரில்லியண்டா பண்ணாங்க போலிங்.
They managed it so brilliantly. And Kuldeep Yadav was in terrific form today. But Nattu, hats off to you, Nattu. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அந்த இன்ஜுரியில வந்திருக்கான். செமையா bowling போனான் நட்டு. வந்தானே ஃபர்ஸ்ட் பால் தோனி இந்த பயத்துக்கு அப்படி கொடுத்து விட்டாரு அவரு. வச்சுட்டு என்ன பண்றது, இப்படிதான் பேசினாங்க. என்னன்னா அந்த பையன் லாஸ்ட் இயர் 400 ரன் ஐபிஎல்ல ஒரு மேட்ச் அவுட்டே இருக்கான். 400 ரன் வச்சு எவ்வளவு மேட்ச் வின் பண்ணாங்க. காஜ் அடிக்கல 400 ரன் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன் கிரிக்கெட் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல கிவ் கிரெடிட் வேர் கிரெடிட் இஸ் டியூ. சும்மா பயஸ்டா பேசாதீங்க. பட் எங்கிடி கடைசி ஓவர் சொன்னா மஜா கடைசியில he said he did not even said his speechல he not saying about Nicholas Pura's wicket. அந்த கடைசி விக்கெட் எடுத்தாங்க யாருக்கு தெரியல அங்க எடுத்துக்கிறான். So they also lost one. They bad planning or 165 170 அடிச்சுக்கலாம் அவங்க வந்ததுக்கு. Anyway, in all fairness, Delhi is a far superior side, and in all fairness, I think good that Delhi won. Delhi looks like a good side. When you really look at it in overall analysis, Delhi looks like a good side. நம்ம classy Rolls Royce அடிக்காம Rolls Royce ராகுல் ஃபர்ஸ்ட் பால் அவுட் அது இல்லாம அடிச்சா பாரு எப்படி இருக்கு பாரு அவங்க டீம் அப்படின்னா. நேத்திக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணாங்க. நல்லா பேட்டிங் ஆடி சூப்பர்வா எடுத்துட்டு போனாரு கூப்பர் கான்லி. ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் குஜராத் டைட்டன்ஸ் பிரசித் கிருஷ்ணா வந்து 13வது ஓவர் தான் எடுத்துட்டு வர்றாரு. நம்மளோட கேப்டன் சுப்மன் கில் என்னதுக்கு அது பண்ணாருன்னு தெரியல. ஈவன் yesterday his captaincy was a lot questionable. Why would you bring Prasidh Krishna so late when you're trying to defend that total? And their batting also very ordinary. நீ பாத்தியா ஷாருக் கான்லாம் வந்து அவன் அவில ஸ்மார்ட்ல 15-20 அடிச்சிருக்கானா. I was shocked actually. நேத்திக்கு அவர் 11ல ஆடுனது actually I thought அவன் வந்து 11ல ஆடி அவன் காஜ் அடிச்சு போயிட்டான். அவன் பேட்டிங் லைனை பார்த்தனா நீ அவங்களது நீ குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங் லைனை பார்த்தா their batting also is too dependent on 1-2-3 ஷாபு 3 இல்ல சாய் சுதர்ஷன் அண்ட் பட்லர் அடிக்கலாம் அவங்க பேட்டிங் காலி. நீ புரிஞ்சுக்கோ. நீ ஷாருக் கான் அதே மாதிரி ராகுல் தேவாடியா வேஸ்ட் பண்ணாத மாட்டேது. ராகுல் தேவாடியா 18 ஓவர் 19 ஓவர் தான். அதே மாதிரி ராஷித் கான் கொடுத்தான். ஷாருக் கான் அகேடா அவங்களாம் போயிருக்கணும். ஷாருக் கான் அமிச்சான்னு தெரியல அவங்க. அண்ட் இப்ப கூட சொல்ற சீக்கா ரபாடா ஆடக்கூடாது, இவன் தான் ஆடணும். ஜேசன் ஹோல்டர் தான் ஆடணும். ஜேசன் ஹோல்டர் கேன் கிவ் தட் ஃபயர் பவர் இன் தர் டெத். அட்லீஸ்ட் ஒரு பேட்டிங்ல அடிக்க முடியும். And they also muffed it up with the batting order and the team combination. The Gujarat Titans also muffed up. They looked like fighting back. But Punjab actually was very easily cruising. Within or 3 wicket at Prasidh Krishna, the match became interesting. But Cooper Conley, where a level are Ramachama. And the hidden gem from Australia is too good. Yeah. Okay. After the first round of matches, let's have a discussion now, Chika. We have seen teams. Okay. ஒரு மாதிரி ஒரு டீசென்ட் ஐடியா. ஸ்டில் யூ கேனாட் எக்ஸாக்ட்லி ஜட்ஜ் எவ்ரிதிங் ஆன் இட். ஆனா ஒரு மாதிரி ஒரு டீசென்ட் ஐடியா, ஒரு மார்க்கர் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ திங்க் லெட் மீ கோ ஃபர்ஸ்ட். ஐ திங்க் த 2 ஸ்ட்ராங்கஸ்ட் லுக்கிங் சைட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து MI and RCB. They look like I think those 2 teams are look like the ones to beat. Right behind them, very close, நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுப்பேன். ஏன்னா that boy Vaibhav Suryavanshi, Chika, that boy Vaibhav Suryavanshi as a team, Vaibhav Suryavanshi வேற லெவல் போறாங்க. கட்டிட்டு போனாங்க Chika. See, whatever the fan CSK they outplayed us in every angle, Chika. But that the rain affected wicket, and you have to understand that match. And I told you on the Andre Burger சூப்பரா போடுவான். அது ஒத்துக்கறேன். I think, frankly speaking, even though Delhi did not play to its potential, I still feel Delhi is also a good team, and don't forget that. That's what I think. Rajasthan Royals are right behind RCB and MI. Delhi Capitals definitely. Adukapura you have a set of teams. In all honesty, just sheer performance padi pottingna CSK looked really weak. நம்ம ஒத்துக்கணும் அது. No, Dani, I tell you what, CSK நீ பார்த்தா அடுத்த மேட்ச் டே ஆஃப்டர் போற ஆடுறாங்க. நாளைக்கு ஆடுறாங்கல, தேர்ட் அன்னைக்கு ஆடுறாங்க. அதுல flat wicket actually போடு. See, other than wicket was also there. You have to understand. Flat wickets good tracks for CSK batsmen will do very well. But the point is, again, எப்படி நான் திருப்பியும் இப்படி சும்மா எடுப்பே சொல்லணும்னு சொல்லாதீங்க சீக்கா. சொல்லடா. Okay, the point is சரி, let's come to that. நீங்க சொல்றீங்க on a flat wicket they will smash in it. நீங்களும் honestly நம்ம பேட்டிங்க பாத்தீங்கன்னா without Deval Brewis certified there are only 3 guys: Sanju Samson, Rituraj Gaikwad and Shivam Dube. மீதி எல்லாம் பொட்டன்ஷியல்ல தான் நம்ம பேச முடியும்.
So நீங்க அப்படி போனீங்கன்னா even CSK's batting is the same as what you said about Gujarat Titans. In fact, Lucknow Super Giants will claim that their batting is stronger on paper. Now, in the potential talents la நாளைக்கு வந்து அடிச்சு காமிச்சாங்கன்னா then it might look like a different side. But என்னதான் இருந்தாலும் I always believe that and youngsters even the bowling, Chika, even the bowling. Let's be honest. This bowling attack also on paper right now that will not bring fear into teams. நம்ம நல்லா பண்ணோம்னு ஹோப் பண்றோம். ஆனா நீங்க ஆனஸ்டா சொல்லணும்னா சிஎஸ்கே எல்எஸ்ஜி பிட்வீன் எல்எஸ்ஜி சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் எல்எஸ்ஜி ஹேவ் அ பெட்டர் bowling lineup than all the other three teams. I won't say that. We'll have to wait and see. It's too early to judge on it. Let me be very honest with you. இந்த காம்பினேஷன் சரியா வரணும். அன்னைக்கு மேத்யூ ஷாட் போலியே கொடுக்கல. மேத்யூ ஷாட் எப்படி போடுறான்னு பார்க்கணும். Nobody knows how he bowls Matthew Shot. He's supposed to be an all-rounder playing for Australia. So we'll have to wait and see. Now, KKR, SRH, நாளைக்கு ஆடுறாங்க. For example, KKR, SRH எடுத்து வச்சுக்கோ. அவங்க ரெண்டு டீம் நீ பார்த்தனா கூட அதுல CSK என்ன பண்ணும் மறந்து இந்த மேட்ச். How to go the way forward is forget about whatever happened. Hey, Sanju, you're playing in Chennai. திருப்பி அடிச்சாடுறா அவங்க கேம் ஆடு அப்படி ஆடணும். ருத்துராஜ் கைக்வாட் என் ஒப்பீனியன் 3 was better. ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் ஆடுறது பெட்டர். We'll stop with this because tomorrow when we do the preview for the CSK match, we'll talk about the combination. அந்த சேஞ்ச் நீங்க பண்ண கூடாதுன்னு எனக்கு தோணுது. இல்ல லாஸ்ட் ருத்துராஜ் played only 3 ani. Last time he did play, but his best is not playing at number 3 la Chika. His best in the IPL has always been opening. Okay, நீ என்ன சொல்ற ருத்துராஜ் கைக்வாட் 3 ஓப்பனிங் ஆடுறது பெட்டர் நீ அவனுக்கு. நான் எப்படி யோசிச்சேன்னா இல்ல ரித்ராஜ் கைக்வாட் சஞ்சு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க ஓப்பனிங் பண்றதுக்குன்னு நீங்க ஒரே கேம்ல எல்லாம் மாத்தாதீங்க. அது டோன்ட் பேனிக் இன்டு சேஞ்சிங் தட். நான் அப்படிதான் ஐ திங்க் ஜஸ்ட் a food for thought. இது ஆயுஷ் மாத்ரேயோட பெஸ்ட் வந்து ஓப்பனிங்ல தான். அன்பார்ச்சுனேட்லி நீங்க அவரோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா in SMAT when you compare it with someone like an Urvil Patel has a more explosive record than Ayush Matre. ஆனா ஆயுஷ் மாத்ரே லாஸ்ட் இயர் அது ஒரு பிரில்லியன்ட் 94 அடிச்சாரு. பட் ஹி வாஸ் ஓப்பனிங் த இன்னிங்ஸ். எனக்கு என்னன்னா ஆயுஷ் மாத்ரே இஸ் பெட்டர் அட் ஓப்பனிங். மேபி உர்வில் இஸ் பெட்டர் அட் நம்பர் 3 ஓன்னு தோணுது. Tremendous touch and tremendous form, Chika. And இது சிஎஸ்கே யோசிச்சே ஆனும் Chika. They have to bring a left-hander into the top 4, Chika. They cannot go top 5 right-handers and then bring in a left-hander. Sarfaraz super ஆடுறாரு okay. இப்போதைக்கு without Deval Brewis as a senior player, I think Shivan Dubey should be promoted to number 4 no matter what the situation. I agree with you completely. Shivan Dubey should come at number 4. Sarfaraz came as an impact player last match. Now whether Sarfaraz ஆடுவானா இல்ல பிரசாந்த் வீர் ஆட போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். whether கொடுப்பாங்களா பிரசாந்த் வீர் ஏதாவது சான்ஸ் கொடுப்பாங்களா left-hander order, because again he's supposed to be a big hitting player. Lots of good things have been spoken about him. So we'll have to wait and see, because in one match I don't think there's anything panic. So we'll have to wait and watch. Yeah. What about RCB? RCBக்கு வந்து they are just waiting on Josh Hazelwood. Maybe அவங்களோட டீம்ல இருந்து மேபி மங்கேஷ் யாதவ் உள்ள வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. That is the only maybe course correction they'll look to make. Mumbai will not tinker with their team too much. Ashwini Kumar might come in. அந்த மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. But let's talk about the two teams that really have to think about their bowling. KKR and SRH, they're going to play tomorrow. At KKR, battle of two powerhouse battings versus two ordinary bowling attacks. Chika, எப்படி போகுது இது? See, Ani, நீ பார்த்தனா KKR has got the edge now. உனக்கு in all fairness, KKR has got the historical edge. Let's put it that way. நீ ஃபர்ஸ்ட் நீ SRH டீம் எடுத்து பார்த்தனா bowling is a very very ordinary bowling. என்னடா இந்த bowling சான்ஸே கிடையாது. நீ let me be very honest with you. சும்மா இந்த வந்து ஹர்ஷல் பட்டேல், ஈஷான் மல்லிங்கா, ஜெயதேஷ் உன்னட்கட், நிதிஷ் குமார் ரெட்டி வச்சு ஓப்பனிங் bowling போடுறது, இந்த bowling வச்சு ஸ்கோப்பே இல்லையே. I don't think they'll have any chance with this kind of bowling. Let me be very honest with you. Ishan Malinga was a total washout. They will have to make some changes tomorrow. I don't know who are all there at the bench. Benchல யாரா இருக்கானா சிவாங்கி துபர், லிவிங்ஸ்டன் ஆடி ஆனோம் நாளைக்கு. At any cost they have to play Livingston. And the David Payne ஆடினா போட்டு அவங்களை பெயின் ஆக்கிட்டு போடுவாங்கள போட்டு. போன மேட்ச் டேவிட் பெயின் ஆக்ஷன் நாங்க போட்டு இம்பாக்ட் பிளேயர் ஒருத்தன் வந்தான். அவன் போடுற பேசுக்கு அங்கே பார் ஹூப்ளி ரிவர், இங்கே பார் மாகாளி டெம்பிள் அடிப்பாங்க அங்க போட்டு. அதே மாதிரி அவங்க they have to do something. I don't know, Livingston ஆடி நான் வந்து ஓல்ட் பால் he is better off after the power play. He is not a new ball bowler.
I think they have to use him better. They have to find two bowlers to bowl in the new ball. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, உனத்கட் ஆடுவாரு ஷுவரா, ஹர்ஷல் பட்டேல் ஆடுவாரு, பட் தே ஹேவ் டு ஃபைண்ட் ஒன் மோர் மீடியம் பேசர், இந்தியன் மீடியம் பேசர். ஈஷான் மலிங்கா வச்சுட்டு இட் won't make the cut right now. They need to find an Indian medium பேசர். bowling பண்ணனும்னு வெச்சுக்கோ, எங்கே பார் அங்கே பார், அவன் இதுவும் ரஹான் இருக்கிற ஃபார்ம்லயும் இந்த ஸ்பின் இருக்கிற ஃபார்ம்லயும் டங்கு டிங்கு மேட்ச் புஷ் பண்ணுவாங்க. யா, பட் ஆனா எஸ்ஆர்எச் ஓட பேட்டிங்கும் இருக்கு சிக்கா, செம்ம ஃபயர் பவர். இந்த சைடு யார் இருக்காங்க போலிங் போடுறதுக்கு? அதுவும் நீங்க பாக்கணுமே. பொலந்து கட்டுறதுக்கு அவங்களும் சொல்லுவாங்க, வாடா சரி நம்ம 2 பேரோட போலிங்கும் பேட்டிங்கை வச்சு மேக்கப் பண்ணிக்கலாம்னு 2 டீமும் அப்படிதான் யோசிப்பாங்க. நீங்க இவங்களோட பிளேயிங் 11 ஓகே, எஸ்ஆர்எச் ஓட பேட்டிங் ஃபயர் பவர், அவங்க பேடா ஆடியே 200 அடிச்சிட்டாங்க லாஸ்ட் மேட்ச், ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்ட் தான். இவங்களும் ஆக்சுவலா எஸ்ஆர் ஐ மீன் கேகேஆர் போலிங் பார்த்தோம்னா வைபவ் வர்றா போல் வெரி வெல் லாஸ்ட் மேட்ச். அவன் தே ஹேவ் டு யூஸ் பெட்டர், ஈவன் பெட்டரா யூஸ் பண்ணுவோம். சுனில் நிறைய பெட்டரா யூஸ் பண்ணுவாங்க ஹார்ட் பிஸி. அனுகுல் ராயை பெட்டரா யூஸ் பண்ணுவோம். வருண் சக்கரத்துக்கு நான் ஒரே அட்வைஸ் தான் பண்ணுவேன், வருண் கொஞ்சம் ஜாகிரதை, டேக் யூ டைம், ஒரு பால் நடுவில் பிரீத் பண்ண அப்படின்னு பிரீத் பண்ண, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் ஸ்லோ டு ஏர் போடு, ஃபாஸ்டா போடுற முள்ளா போடு. அண்ட் லெக் ஸ்பின் போற ஒரு 2 லெக் ஸ்பின், ஒரே ஒரு 2 லெக் ஸ்பின் திருப்பி காமி ஒரு ஓவர்ல போறோம், பயந்துருவாங்க. எது லெக் ஸ்பின், எது கூகுளி, எது லெக் ஸ்பின், எது கூகுளி, அவன் அந்த மாதிரி அவனை திங்க் பண்ண வைடா வரும், வேற எதுவும் கிடையாது. If he gets back, then he'll get back to the old rhythm. Yeah, hopefully he gets back to his old rhythm. But அங்க அந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா Klaasen has a terrific record against Narain and Varun Chakravarti. So அது வந்து அந்த middle overs battle பயங்கரமா இருக்க போது. SRH have to play Klaasen at number 4. அவங்க திருப்பி நம்பர் 5 நம்பர் 6 அடிச்சாங்கன்னா Klaasen, they are wasting him there. புரியவே இல்ல நீ. See, SRH பேட்டிங் லைன் எடுத்தா கூட, நீ காமி டீம் காமிச்சா கூட, if I was SRH captain, head Abhishek Sharma, 3 Ishan Kishan, 4 Andre Klaasen வரணும், 5 Aniket Verma வரணும், 6 தான் வந்து நிதிஷ் ரெட்டி வரணும். போன மேட்ச் அனிகேத் வர்மா 7 தானே வந்தான். ஆமா, எனக்கு அதான் புரியல. எனக்கு இவங்க என்ன இவங்களோட திங்க இவங்களுக்கு புரியவே இல்லை. அனிகேத் வர்மா should be number 5, 6 should be நிதிஷ் குமார் ரெட்டி. நிதிஷ் குமார் ரெட்டி அந்த 12-13 ஓவர்ஸ் மேல வந்தாலும் அவனுக்கு அன்னைக்கு அடிக்கிற ஃப்ரீடம் இருக்கும், இல்லைன்னா அவன் மாட்டிப்பான். 6 should be Liam Livingston. 13 கோடி எடுத்து வச்சிருக்கீங்க ஆடு. I forgot Liam Livingston. ஈஷான் மலிங்கா கூட Liam Livingston இருக்கணும் டீம்ல. So 6 should be 7 and 8 தான் இருக்கணும். Liam Livingston 6, then you play நிதிஷ் குமார் ரெட்டி at 7. அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பாக்டா சலீல் அரோரா ஆடணும்னா ஆடுங்க, இல்லாட்டி ஹர்ஷ் டுபே at 8. Then your Harshal Patel and Unadkat and Bryden Cast is not yet fit. So David Payne or Ishan Malinga யாரா ஒருத்தர் ஆடி தான் ஆனோம். ஸோ டேவிட் பெயின் ஆடிட்டு அந்த ஓம்கார் ஆட வைக்கலாமோன்னு தோணுது. They have to think on those lines. ஏதாவது கொஞ்சம் மாத்தணும் அவங்களோட போலிங்க. அவங்க ஏதாவது பண்ணி அவன் they have to reinvent themselves. நீ எல்லா வாட்டி பேட்டிங்னா bowling also needs to be good and need to win matches. You saw last 2-3 matches பார்த்தா bowling ஆல win பண்ணிருக்காங்க. So even you see Punjab Kings yesterday won because of the bowling. Chahal was a magician. Chahal bowled brilliantly. Arshdeep Singh bowled, even Yanu செமையா bowling போட்டான் நேத்திக்கு பார்த்தனா. So the bowlers also now first 2 matches தான் high scoring matches. இதெல்லாம் bowlers have done very well. Prasidh Krishna almost brought them there. Today you saw the match, DC versus the bowlers did the job. So bowling உனக்கு நல்லா இருக்கணும் நீ, that's the whole point. கல்கட்டால எனக்கு விக்கெட் எனக்கு தெரிஞ்சு பிளாட்டா தான் இருக்க போகுது. கல்கட்டா விக்கெட் ஜெனரலி பிளாட் ஒன்லி. போட்டு ஒரு 200 விக்கெட் தான் இருக்கும், 2 டீமே 200 அடிப்பாங்க இருக்கும். But then I don't know, Vaibhav Arora is bowling well, he's not bad, but he's bowling well. Who do you give the edge to Chika tomorrow? I'll give the edge to KKR. I still believe that KKR experienced team, அவங்களுக்கு வந்து bowlingல வந்து today Varun looks like out of அடிக்க வாங்குறாங்க மாதிரி இருக்கு. But Varun once he gets his rhythm, Varun, Sunil Narine, Anukul Roy 3 பேர் நல்லா போட்டாங்கன்னா they have a good chance. Anukul Roy, the captain, has to give him bowling. And Anukul Roy அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுங்க as a player. ஆலிக்கு டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவான் Anukul Roy? அதனால என்ன பண்ண முடியும்? ஆமாண்டா, கடைசியில உனக்கு யாரு சிவம் துபே யார் எடுத்தா போன மேட்ச் விக்கெட்ல? ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எடுத்தான். லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு பார்த்தா நீ ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்டுக்கே போடக்கூடாது, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டுக்கே போடக்கூடாதுன்னா உலகத்துல கிரிக்கெட் ஆட முடியாது. நீ வேற அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் ஆல் how well you bowl. Okay, so with that we'll wrap the show. RCB MI looking the strongest. கீழே அந்த பேட்டில் ஃபார் அந்த லாஸ்ட் 4 வந்து டஸ் நாட் லுக் குட். சிஎஸ்கே லாஸ்ட் இயர் எங்க ஃபினிஷ் பண்ணாங்களோ அங்கேயே தான் ஆரம்பிச்சிருக்காங்க சீக்கா 10th பொசிஷன்ல. எனக்கு இன்னும் ஆனா நம்பிக்கை இருக்கு சீக்கா, தே வில் பவுன்ஸ் பேக்னு.
lot of people will ask 100%. என்ன நீ அணி அடுத்த match எப்படி நீ நம்பலாம் அப்படின்னு. பஞ்சாப் மேட்ச்ல டர்ன் ரவுண்ட் இருக்கு பாரு சிஎஸ்கே. பஞ்சாப் மேட்ச்ல டர்ன் சி we will talk about it tomorrow சொல்லிட்டேன் நான் தான். அந்த நாளைக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம். நீ பாரு டர்ன் ரவுண்ட் will start from the Punjab match. Yeah, all right guys, Everybody has to look course correct. Thank God it's the first match இப்படி நடந்துட்டனி. Everybody will make the course correction rightly now. Sorry guys, before you go, don't forget to check out Campa, don't forget to check out Holy Sana. Click the links in the description below, subscribe to our channel Chiki Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.